செய்யப்படுவதை போன்று புத்தக வெளியீட்டிற்கு தமிழக எழுத்தாளர் ஒருவர் யூடியூபில் ட்ரைலர் காட்சியை வெளியிட்டுள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். எண்ணும் எழுத்தும் இந்த உலகில் வாழும் உயிர்களுக்கு கண்கள் போன்றது என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. மனித குல வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் எழுச்சிக்கும் ஏற்றத்திற்கும் உரமாக விளங்கும் உன்னத சாதனம் புத்தகம் என்பது மார்க்சின் காக்கியின் கருத்து. மக்களின் வாழ்வியலையும் வரலாற்றையும் எதிர்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ள பொக்கிஷங்களாக புத்தகங்கள் இருப்பதை அறிஞர்கள் பலரும் அறிவுறுத்தியுள்ளனர். கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் புத்தகத்தின் மீது மோகத்தை தூண்ட ஒரு புதிய முயற்சியில் இறங்கியுள்ளார் தமிழக எழுத்தாளர் சாரு நிவேதிதா. சிறுகதை, நாவல், கட்டுரை என பல்வேறு தளங்களில் தன்னுடைய சிந்தனைகளை தெளித்து வரும் சாரு நிவேதிதா தனது 6வது நாவலான எக்ஸைலை பிரபலப்படுத்த புதிய முயற்சியாக நாவல் குறித்த ட்ரைலர் காட்சியை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார். சினிமாவுக்கு ட்ரைலர் காட்சி வெளியிடும் வழக்கம் கொண்ட உலக அரங்கில் சாரு நிவேதிதாவின் எண்ணம் பிற படைப்பாளிகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இப்படி புத்தகத்தை பிரபலப்படுத்த ட்ரைலர் காட்சி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்ற வினாவை அவரிடம் நாம் எழுப்பினோம். உதாரணமா ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி ஒரு சோப்பு, புது சோப்பு ஒன்று உருவாக்குறாங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு விடுறாங்க அப்படின்னா அது நம்ம நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லா கிராமத்துக்கும் அங்கே உள்ளவங்களுக்குலாம் அந்த சோப்பு வந்திருக்கிறது தெரிஞ்சு போகுது. நமக்கு இலக்கியத்துக்கு, அதாவது புத்தகங்களுக்கு அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை. இதுக்கான அவசியம் என்னன்னா, இப்போ காலேஜில் ஒரு இன்டீரியர் சிட்டி நகரத்தில் இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி புக் வந்திருக்கு, இந்த மாதிரி நாவல் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ட்ரெய்லர். தேசிய விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி ட்ரெய்லர் காட்சியில் சொல்வதை கேட்போம். இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், இன்டர்நெட், எம்எம்எஸ் வகையான உரையாடல்கள், மனித வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது தொலைத்தொடர்பு எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மைய ஆதாரம் விலகி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நாவல் சிந்திக்குது. இந்த நாவலை திரைப்பட கவிஞர் வாலி, எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி ஆகியோர் வெளியிட்டு பாராட்டினர். அற்புதமான நடையினால நம்மை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப விடாம வாசிக்க வைக்கிற ஒரு தன்மை இருக்கு. அவர் என்ன நிறைய எழுதலாம், அவரை ஏதோ ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தில் உலகம் பார்ப்பதை தவிர்த்து அவர் உன்னதமான ஒரு எழுத்தாளர் என்கின்ற எண்ணத்தை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். சாருவின் எழுத்துக்களால் மட்டுமின்றி அவரது புதிய முயற்சியால் ஈர்க்கப்பட்ட ஏராளமான வாசகர்கள் விழா அரங்கை அலங்கரித்திருந்தனர். திரைப்படத்தையும் நடிகர்களையும் போற்றி கொண்டாடும் இந்த சமூகத்தில் கடக்கும் கணங்களை வரலாறாக வடிக்கும் எழுத்தாளர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும். தமிழ் மொழியே தெரியாமல் ஆங்கில மோகத்திலும் இணையத்திலும் வருங்கால தலைமுறை மூழ்கிக் கொண்டிருக்கும் சூழலில் வாசகர்களை சுண்டி எடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய முயற்சி வெற்றி அடைந்தால் தமிழ் நூல்களை படிக்கும் வாசகர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை. பாலிமர் செய்திகளுக்காக BR அரவிந்தாக்ஷன்.